சோதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசதுஸ்தம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். பச்சை மாமலை போல் மேனி பவளாய் கமலச் செங்கண் அச்சுதாமலரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போயிந்திரலோகம் ஆடும் அச்சுவை வெறினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர்களை கண்ணம்மா அரங்கமானகருளானே. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரராகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற கிருஷ்ண பரமாத்மாவாக சுடர்விட்டு ஒளிர்கின்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். அவருக்கு மறுபடியும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். எந்த லோக மகாகுரு தான் சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா என்று நமக்கெல்லாம் நிரூபித்து கொடுத்தாரோ அந்த லோக மகாகுருவாம் பகவானுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். எப்போதும் நமஸ்காரம், என்றைக்கும் நமஸ்காரம், என்றென்றைக்கும் நமஸ்காரம். உங்கள் அனைவரையும் இந்த ரமண சன்னதி முறை ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 29வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். ராமபிரான் தான் சாக்ஷாத் பகவான் என்பதை சென்ற வகுப்புகளிலே பார்த்தோம். இந்த வகுப்பிலே அவர் எப்படி ஸ்ரீ கிருஷ்ணராக நமக்கு தரிசனம் அளிக்கிறார் என்பதை பார்ப்போம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை அருளியதை போன்று உபதேச உந்தியாரே அருளினார். ரமண பிரஸ்தானத்திரயம் என்று சொல்லப்படுபவை 3. ரமண உபனிஷதம் என்று சொல்லப்படுகின்ற உள்ளது 40. பகவத்கீதைக்கு சமானமாக இருக்கின்ற உபதேச உந்தியார். பிரம்ம சூத்திரங்களுக்கு ஒப்பிடக்கூடிய குருவாச்சக கோவை பாடல்கள், இவை 3ம் ரமண பிரஸ்தானத்திரயம் என்று போற்றப்படுகின்றன. இதுல பகவத்கீதை பொதுவா ஆர்டர் பார்த்தா பகவத்கீதை, உபனிஷத், அடுத்து பிரம்மசூத்திரங்கள். அப்படி இந்த பகவத்கீதையினோடு ஒப்பிடப்படுவது உபதேச உந்தியார், இது முதல்ல வருது. 2வது உள்ளது 40 ரமண உபநிடதம், 3வது குருவாச்சக கோவை. இதுல இந்த ரமண பிரஸ்தானத்திலே முதலிடம் பெறுவது உபதேச உந்தியார் அல்லது உபதேச சாரம். இதுல பகவத்கீதையோடு இது ஒப்பிடப்படுவதற்கு காரணங்கள் நிறைய இருக்கின்றன.
முதல்ல எடுத்த எடுப்பிலேயே சட்டுன்னு நமக்கு புலப்படுவது. இவை இரண்டுமே இசை நூல்களாக உருவெடுத்திருக்கின்றன, அமைந்துள்ளன. பகவத்கீதை சாண்டிங் அவ்வளோ அற்புதமா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த சந்தஸ் அதுதான் மீட்டர். அதே மாதிரி உபதேச உந்தியாரும் அப்படியே மனதை மயக்குகின்ற ஒரு உந்தியார் நடை. பிறகு பகவத்கீதைனா பொருளே நேரடியாக பகவான் அருடையது, கடவுளிடமிருந்து வந்தது. அதனால சில பேர் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணுவா, செலஸ்டியல் சாங்னுவா. அது எந்த அளவு கரெக்டுன்னு தெரியல. செலஸ்டியல்னா தெய்வீகம்ன்றதுக்கு அப்படி பண்ணியிருக்கலாம். பட் பகவத்கீதைக்கு காட் சாங்னே சொல்லலாம். அது கேட்கறதுக்கு நன்னா இல்லையே தவிர, பட் அதாவது டிவைன் அவுட்போர், டிவைன் சாங் இதெல்லாம் கூட சரியா இல்லை. அது பகவான்னா அது ஒரு தனி ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் இருக்கு. இது என்னென்ன ஒற்றுமை, அதே அந்த ஆத்மவஸ்து கிருஷ்ணராக வடிவெடுத்தது. திடீர்னு நடுராத்திரில இந்த பரமாத்மா வஸ்து கிருஷ்ணராக தோன்றியது. அது மகாவிஷ்ணு தோன்றினாரு. மகாவிஷ்ணுவே ஆத்மஸ்வரூபம் தான். இதுல பகவான் பரிபூர்ணமா ஒரு தெய்வம் இல்லை, பற்பல தெய்வங்களாக அவர் காட்சி அளிக்கின்றார். அவர் பரமாத்ம வஸ்து எப்படி எல்லா மற்ற தெய்வங்களை பலவித தெய்வங்களாக காட்சி அளிக்கின்றதோ அப்படி பகவான் காட்சி அளித்தும் காண்பித்தார். இப்படி அது பகவத்கீதை பகவானிடமிருந்து வந்திருக்கின்றது என்றால், இந்த உபதேச உந்தியாரும் பகவானிடத்திலிருந்து தான் வந்திருக்கின்றது. அவருக்கு மகரிஷின்னு சொல்லுவா. அவ காவிய கண்ட கணபதி முனிவர் அப்படி பேர் சொன்னார். ஆனா பகவான் தான் ஆரம்பிச்சார். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. மகரிஷி சேஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல பேசுறவாள்லாம் அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த மகரிஷி சொல்வா. பகவானுக்கு அப்படிலாம் கொடுக்க முடியும், கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் தான் அதுதான் அல்டிமேட். மகரிஷி அதுக்கு அடுத்தபடி தான். ஆனா நிறைய பேருக்கு அது மகரிஷின்னா அதுல ஒரு தனி அலாதியான ஒரு இன்பம் இருக்கு. அவாவா ஒரே ஒரு சர்க்கரைய ஒருத்தர் ஜிலேபியா சாப்பிட்றா, ஒருத்தர் இதுவா சாப்பிட்றா, கடலை உருண்டையா சாப்பிட்றா, எல்லாம் ஒரே ஸ்வீட்டு தான். அப்படி ரசமலாயா சாப்பிட்றா, அப்படிதான் அது. பகவான் தான் சில பேருக்கு பிடிக்கிறது, மகரிஷி தான் சில பேருக்கு பிடிக்கிறது. அந்த ரமணநாபம் அவ்வளோ பிடிக்கிறது எல்லாருக்கும். இப்படியெல்லாம் இருவருமே பரமாத்ம வஸ்துவினுடைய வெளிப்பாடுகள், தோற்றங்கள். பரமாத்ம வஸ்து கடவுளாக நமக்கு கிடைத்தவர்கள் இந்த இரண்டு பேரும். இது இரண்டாவது ஒற்றுமை. அதனால பகவத்கீதைன்றத ஜஸ்டிஃபை பண்றா ரெண்டு பேரும். பகவானிடத்திலிருந்து நேரடியாக கடவுளிடமிருந்து வந்தவை பகவத்கீதையும் உபதேச உந்தியார். இப்ப மூன்றாவதா பார்த்தா, இது இரண்டுமே உபதேசங்களாக அமைந்திருக்கின்றன. அர்ஜுனன் யாச்சித்தான் என்று ஒரு கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணாருன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி முருகனார் தானுகோவனத்துல நீங்க என்ன உபதேசம் பண்ணீங்களோ அதுதான் எனக்கு ஓணும் அப்படின்னு உபதேச உந்தியா, அது பேரே அதுக்கு உபதேச உந்தியார்னு அமைந்ததுக்கு காரணமே அது உபதேசமாக இருப்பது. இது ஒரு மூன்றாவது ஒற்றுமை. நான்காவது பார்த்தா, இந்த அர்ஜுனனும் சரி முருகனாரும் சரி, அதாவது இந்த சிஷ்யர்கள் உபதேசத்தை வாங்கி கொண்டவர்கள், வாங்கி தந்தவர்கள், உபதேசத்தை கேட்டுக்கொண்டவர்கள், அவளை ஒரு கால வியாஜ்யமா வச்சு காரணமா வச்சுதான் இந்த இரண்டு குருமார்களும் இந்த இரண்டு நூல்களை நமக்கு அருளினார்கள். அதுல இரண்டு சிஷ்யர்களும் அவளுக்குள்ள இந்த இரண்டு குருமார்களுக்கும் இருக்கின்ற ஒற்றுமையை போல, அவர்கள் அருளிய நூலுக்கு ஒற்றுமை இருப்பதை போல, இந்த இரண்டு சிஷ்யர்களுக்கும் சத்தான சிஷ்யர்கள், அப்படிலாம் சிஷ்யா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஒற்றுமை என்னன்னா, இந்த இரண்டு சீடர்களும் தத்தம் குருமார்களோடு பற்பல வருடங்கள் பழகியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வருடம் 2 வருடம் இல்லை,
அர்ஜுனன் சொல்றான், சாப்பிடும்போது, தூங்கும்போது, விளையாடும் போது, ஏதோ வேடிக்கையா இது பண்ணும்போது, இல்ல சீரியஸா யுத்தங்கள யுத்த ஒரு மந்திராலோசனை பண்ணும்போது, இப்படிலாம் நம்மலாம் எவ்வளோ அவ 2 பேரும் எவ்வளோ அந்யோன்யமா இருந்திருக்கான்றதெல்லாம் சொல்றான். அதெல்லாம் சொல்லிட்டு, நான் ஏதாவது ஒண்ணு ஒருமையில பேசி, மரியாதை இல்லாம அந்த விஸ்வரூப தரிசனத்தும்போது சொல்றான். தெரியாம சொல்லியிருந்தேன், என்ன மன்னிச்சுக்கோ. அத சீரியஸா எடுத்துக்காத. உன் மனசுல என்ன அர்ஜுனன் இப்படி நம்மள இவ்ளோ அலட்சியமா பேசிட்டானேன்னு ஒரு எண்ணம் வந்தா, நான் அழிந்தே போவேன்னு பயந்து போறான். ஏன்னா அப்படின்னா, அவரு கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்த பார்த்துட்டு, இவ்ளோ பெரிய ஒருத்தரா நமக்கு நண்பரா இத்தன நாளா அசால்ட்டா நம்ம பழகிட்டோம் இவரு கூட அப்படின்னு. அப்புறம் சொல்றா பகவத்கீதை உபதேசம் முடிஞ்ச உடனே அர்ஜுனனுக்கு அந்த மாயை மீண்டும் வரவழைத்தார். இல்லன்னா அவன் தொடர்ந்து பயந்துட்டு ஒரு அடி தள்ளி தான் நின்றுருப்பான். சகஜமா கோச்சிக்கிறது, பழகிறது அது மாரி இருந்திருக்க மாட்டான்றதுனால, மறுபடியும் அவனுக்கு அந்த மாயை மாயை ஒண்ணு தொடர்ந்து இருக்குமாறு செய்தார் கிருஷ்ணர்ன்னு சொல்லுவா. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ். அதுக்கப்புறம் எப்படி அவன் சொல்லுவாரு எடக்கா கேள்வி கேட்பான் அதுக்காக இது மாரி. இதுல 2 பேரும் அவ எவ்வளோ அந்யோன்யமா பழகியிருக்கா. அதுவும் நீண்ட காலத்துக்கு பற்பல வருடங்களுக்கு அவர்கள் பழகியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னா, அப்பதான் அந்த உபதேசம் புரியும். நடுவுல ஒரு அரசியல் கட்சி, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சாங்க. "தலைவனை நம்பாதே, தத்துவத்தை நம்பு" அப்படின்னு. அது கேட்கறதுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. சித்தாந்தம் பெரிசு. இன்று தோன்றி நாளை நம்ம விட்டு விலகப் போகின்ற ஒரு தலைவன் பெருசு கிடையாது அப்படின்னு. அதுக்கு மூல கட்சியில எங்கேருந்து இவர்கள் பிரிந்து வந்து இதெல்லாம் செய்தார்களோ, அவர் ரொம்ப சிம்பிளா அந்த அது ரொம்ப சிம்பிளா அந்த புதுசா உருவாக்கிய கட்சியே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டார். அவர் என்ன சொன்னார்ன்னா, தலைவரை நம்பாட்டா உனக்கு தத்துவம் எப்படி புரியும்னாரு. அது மாரி இவர்கள் பரிபூர்ண நம்பிக்கை, விசுவாசத்தை தத்தம் குருமானிடத்திலே வைத்திருந்தார்கள். அப்பதான் அந்த உபதேசத்துக்கு வேல்யூ. விவேக சூடாமணியில கடைசியில சொல்றாரு. பகவத் பாத்தா ஒரு அது குரு மூலமா, "நீ சிஷ்யனே, நீ இப்போ பரிபூரண ஞானத்தை அடைந்து விட்டாய். குருவாக இருப்பதற்கு எல்லா தகுதியும் பெற்று விட்டாய். நீ இனிமே போய் இந்த ஞானத்தை பரப்புவாயாக. ஆனா ஒண்ணு மனசுல வச்சுக்கப்பா, பக்குவிகளுக்கு இதை சொல்லிக் கொடு. சும்மா எல்லாருக்கும் ஒருத்தர் தெருமுனை கூட்டம் மாரி போட்றாத. நீ யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ட்டு அது மாரி பண்ணிடாத. அதனால அனர்த்தமே விளையும். அது மாரி பண்ணாத. யாருக்கு பக்குவம் இருக்கோ, அவாளுக்கு இந்த அத்வைத ஞானத்தை பற்றி பேசு. அவாளுக்கு சொல்லிக் கொடு." அப்படின்னு சொல்றார். அத மாரி இந்த உபதேசம் இவாளுக்கு குடுக்கணும்னு இந்த 2 குருமார்களுக்கும், இந்த 2 ஞானிகளுக்கும். ஆனா, அந்த 2 ஞானிகளுக்கும் இடையிலே ஞானத்திலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. பரிபூரண ஞானிகள். அவர்களுக்கு அவர்கள் வாய் திறந்து திருவாய் மலர்ந்து பேசுகிறார்கள் என்றால், அப்ப கேட்கிறவா எவ்வளவு தகுதியா இருக்கணும். இப்போ அ லால்குடி ஜெயராமனே இருக்கார். அவர் வயலின் வாசிக்கிறார். அவர் வயலின் எடுத்து அவர் செலக்ட் பண்ற வயலின் சாதாரண வயலினாவா இருக்கும்? அது எவ்வளோ துல்லியமா இருக்கும். எவ்வளோ வசத்தியா இருக்கணும். அப்படிப்பட்ட சிஷ்யர்களுக்கு தான் இவர்கள் உபதேசம் செய்தார்கள். அப்படி 2 சத்தான சீடர்கள். அவர்கள் சொல்லப்போனா அவர்கள் தான் இந்த ஒரு ஒரு ஹை ஒரு ஹைலி இன்ஸ்பைரிங் ஃபேக்டர். குருமார்களுக்கே இப்படி ஒரு சத்தான சிஷ்யனுக்கு நம்ம நன்னா சொல்லிக் குடுக்கணும்னு எப்படி ஒரு குருவுக்கு எப்படி இன்ஸ்பயர் சிஷ்யனால. அப்படி 2 பேரும் அதி அற்புதமான சிஷ்யர்களாக அமைந்திருந்தார்கள். இது அவ்வாறு அமையப்பெறுவது குருவினுடைய கருணை. அந்த குருவினுடைய கருணை பற்பல வருடங்களுக்கு அவர்களுக்கு அவருடைய தொடர்பு, அவருடைய உறவு அவர்களுக்கு கிடைத்தது. அது பகவானுடைய ஒரு கிருஷ்ண பரமாத்மாவுடைய பகவானுடைய பெரும் கருணை தான் அதெல்லாம். முருகனார்ன்னு எடுத்துட்டா
1923 வந்துட்டு இருக்கார். 1926 திருவண்ணாமலை வந்து பர்மனண்டா செட்டில் ஆயிட்டார். அடுத்து 24 வருடங்களுக்கு அவர் பகவான் மகா சமாதி வரையில 1950ஆம் ஆண்டு வரையில ரொம்ப நெருக்கம். அவரை பார்க்காத நாள் கிடையாது. அவர் சொப்னம் அப்படி கூட சொல்ல முடியாது. அவருடைய சன்னதியிலே இல்லாத நேரம் கிடையாது. அப்படி வாழ்ந்து வரும் முருகனார். பிறகு இன்னொரு ஒற்றுமை இந்த 2 நூல்களுக்கும் உபதேசம் பண்ணும்போது அது ஒரு ஞான நூலுக்காக வந்திருக்கணும். இரண்டுமே அப்படி வரல. பகவத்கீதையும் அப்படி வரல, உபதேச உந்தியாரும் அப்படி வரல. பகவத்கீதை வந்து மகாபாரதம் என்ற ஒரு இதிகாசம் காவியத்துல வருது, இடம் பெற்றிருக்கின்றது. உலகமே போற்றுகின்ற ஒரு அதி அற்புதமான ஞான நூல் ஒரு இலக்கியத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது, ஒரு காவியத்தின் பகுதியாக இருக்கு. அதே மாதிரி இது இன்னும் மோசம். பக்தின்றது ஞானத்துக்கு நேர் எதிராக சொல்லப்படுவது. ஸ்ரீ ரமண சன்னதி முறை என்கின்ற இந்த பெரும் பக்தி கடல்ல இந்த உபதேச உந்தியார் என்ற ஒரு ஞான சுரங்கம் இருப்பதை பார்க்கிறோம். அந்த சுரங்கத்தை தேடி பிடிச்சி இடிச்சு போனோம். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இரண்டுமே ஞான நூல்களில் இடம்பெறாமல் காவியத்திலும் ஒரு இலக்கியத்திலும் ஒரு பக்தி வெள்ளத்திலும் பக்தி நூலிலும் இவை இரண்டும் இடம்பெற்றிருக்கின்றன. சரி, இடம்பெற்றிருக்கிறது ஓகே. எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஐ திங்க் ஐ லாஸ்ட் த கவுண்ட். பேசி முடிச்ச அப்புறம் ஒன்று எண்ணி பார்த்துக்கலாம். இதுல பகவத்கீதை அருளிய பிறகு குருட்சேத்திர யுத்தம், அப்புறம் மகாபாரதம் ஒரு முடிவுக்கு வருகின்றது. பாரதமே முடிஞ்சு போற. அதே போல அந்த பொசிஷனிங் ஆஃப் திஸ் உபதேச உந்தியார் சன்னதி முறையில முடிஞ்ச உடனே அப்புறம் 7 8 பதிகங்கள் தான், அப்புறம் சன்னதி முறையே முடிஞ்சு போறது. இப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் இப்படி இவ்வளவு ஒற்றுமையில அப்படியே கார்பன் காப்பி ஒத்தி எடுத்த மாதிரி இருக்க இந்த இரண்டும் அப்படின்னு. இதுல இன்னொரு ஒற்றுமை என்ன நான் பார்த்தேன். பகவான் ஆதிசங்கர பகவத்பாதாளருடைய தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு உரை நடையிலையும் வச்சன நடையிலையும் ஒரே அருளி இருக்கிறார், செயல் நடையிலையும் அருளி இருக்கிறார். அது ஒரே நூல் தான். அந்த மாதிரி எடுத்து அதர்வைஸ் ஆத்ம போதத்துக்கு வெண்பாவா பண்ணியிருக்கார். இப்படி இந்த பகவான் மற்ற நூல்களுக்கு உரை அருளி இருக்கிறாரே தவிர தான் அருளிய நூல்களுக்கு பர்டிகுலர்லி இந்த உபதேச உந்தியா இருக்கு உரைய கொடுக்கல. உள்ளது 40 கொடுக்க தான் எழுதி எதுக்குமே கொடுக்கல. உள்ளதுதான் உபதேச உந்தியாருக்கும் கொடுக்கல. இதையே தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் செஞ்சிருக்கார். பகவத்கீதை மூல நூலையே அருளியவருக்கு அதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்க உரை கொடுக்கறதுக்கு அதனால முடியாத காரியம். கடைசி வரைக்கும் பண்ண இத்தனையும் இருந்திருக்க. மகாபாரதத்தின் போது இருந்திருக்க. வியாசர் எழுதினதெல்லாம் பார்த்திருக்க. ஒரு உரை எழுதணும்னு ஏன் அவருக்கு தோணா? அந்த ஆசை அவருக்கு ஏன் வரல? இப்படி இந்த 2 ஞானிகளும் 2 ஞான குருமார்களும் தாம் அருளிய நூல்களுக்கு உரை அருளாதது ஒரு ஒற்றுமை. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். கனகம்மா கிட்ட எல்லாம் கூட கேட்டேன், ஏம்மா இது ஏன் அவளுக்கு தோணல அப்படின்னா, அம்மா சொன்னா, சரியா போச்சு, அவ அவரே எழுதிட்டா அப்புறம் வேற யாருமே எழுதியிருக்க மாட்டாளேன்னா. That one commentary would have invalidated all others. ஆனா அவ கொடுக்காதனால, அருளாம விட்டதுனால அதுக்கு
காரணம் இருக்கு. thousands plunged into this. பகவத்கீதைக்கு உரை எழுதாதவாளே கிடையாது. இன்றைக்கு காலகட்டத்துல உபதேச சாரத்துக்கு உரை எழுதாதவா கிடையாது. அதை பத்தி பேசாதவா கிடையாது. ஒரு சுவாமிஜின்னா பகவத்கீதைக்கு உரை எழுதி இருக்கணும். உபதேச ரமண பக்தர்கள்னா உபதேச உந்தியாருக்கு ஒரு உரை எழுதி இருக்கணும். அப்படி ஒரு காரணம். ஒரிஜினலா கிருஷ்ணரை எழுதல, பகவானும் எழுதல. இப்படி நிறைய ஒற்றுமைகளை இதுல பார்க்கிறோம். இன்னொரு ஒற்றுமை பார்த்தா, பகவான் நிறைய நூல்களுக்கு எவ்வளவோ வேதாந்த நூல்கள் இருக்கு. அதுல பகவத்கீதையை தான் தேர்ந்தெடுத்தார். அதுல சாரம் எடுக்கிறார். பகவத்கீதா சாரம் அப்படின்னு 42 ஸ்லோகங்களை செலக்ட் பண்ணி, இதுதான் பகவத்கீதையினுடைய உயிர் நாடி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காரு. அது அந்த ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் ஏன் பகவத்கீதை மேல அவருக்கு வரணும்? அவரே ஸ்ரீ கிருஷ்ணரா இருக்கிறதுனாலதான். இல்லைன்னா எவ்வளோ நூல்கள் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, இன்யூமரபிள். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இதைதான் பகவத்கீதை மேல ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அவருக்கு வந்ததுக்கு காரணம், தன் தன் தான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவாக இருக்கிறோம் என்பதை முழுசா உணர்ந்து இருப்பதினாலே அவர் இந்த காரியத்தை பண்ணார். அதுல இன்னொரு அத்தாரிட்டேட், நான் என்ன பண்ணேன், சன்னதி முறையில ஒரு 108 பாடல்களை எடுத்து சன்னதி முறை சாரம்னு பேர் வச்சேன். கணக்கம்மா கிட்ட காமிச்சேன். அம்மா சொன்னா, நீங்க இப்ப சாரம் எடுத்திருக்கீங்களா, அவ்வளோ பெரிய லெவல்ல போயிட்டேளோ அப்படின்னா. எப்படி அது மாதிரி சொல்றீங்க? நான் பெரிய லெவல்ல ஒன்றும் போலையே, பிடிச்ச பாட்டு எடுத்துக்கினேன். சாரம்னா என்ன? சாரம் எடுத்தா மீதி என்ன ஆகும்? சக்கைதானே அப்படின்னா. ஆமான்னு. அப்ப மற்றதெல்லாம் சக்கையோ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு, பகவான் பகவத்கீதையில சாரம் எடுத்திருக்காருன்னா அவரே கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கவே அவருக்கு அந்த அத்தாரிட்டி இட் இஸ் வெஸ்டட் இன் இல்லையா? அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு. அதை ஜஸ்ட் யூட்டிலைசிங் இட். அது அவர் பண்ணா யாரும் கொஸ்டின் பண்ணவே முடியாது. கிருஷ்ணரே கிருஷ்ணர் எழுதினது நான் திருப்பி மாத்தி எழுதுறேன்னா யார் என்ன கேட்க முடியும்? கிருஷ்ணரே அந்த சாரத்தை எடுக்கிறேன், இதுதான் 42 ஸ்லோகம் முக்கியமா நீ படிச்சே தீரணும், 700 ஸ்லோகம் படிக்கிற டைம் இல்லையா, இதுதான் 42 படி அப்படின்றது கிருஷ்ணருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. அதை தைரியமா பகவான் பண்றாருன்னா நம்ம கிட்ட நான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு கூறாமல் கூறுவதுதான் இதெல்லாம். It puts its stamp of authority. சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா உங்களிடம் மீண்டும் நான் வந்திருக்கிறேன். இது ஒரு ஒற்றுமை. இன்னொன்று, அவர் கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்து தீர்த்து வைத்த சந்தேகங்கள். திடீர்னு முருகனா இருக்க ஒரு டவுட். யுத்த பூமியில 700 ஸ்லோகம் சொல்றதுக்கு அவருக்கு டைம் இருந்ததா? அவ்வளோ நேரம் ஏன்? ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார். அப்போ பகவான் சொன்னாராம், அவர் முதல் அத்தியாயம் அர்ஜுனனுடைய சந்தேகம், விஷாதையோ குழப்பம். 2வது அத்தியாயத்திலே கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கும் போதே இந்த ஆன்மா அழிவற்றது, நெருப்பால் எரிக்க முடியாது, தண்ணீரால் நினைக்க முடியாது, காற்றினால் அடித்து செல்லப்பட முடியாது, வெள்ளத்தினால் நினையாது, எல்லாம் சொல்லிடுறார். ஆத்மாதான் இருக்கு, நீ ஆத்மஸ்வரூபம்தான், நானும் ஆத்மாதான், நம்ம 2 பேரும் என்றைக்குமே அழியாதவர்கள், நாம் இருவரும் நிரந்தரமானவர்கள், அழிவதில்லை, அழிதல் என்பது உடம்புக்குத்தான், நாம் உடம்பு அல்ல.
தனியும் சொல்லிடுறார். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது துரதிருஷ்டவசமா அர்ஜுனனுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சக்தி இல்லை. இப்போ சார்ஜ் பண்றோம். ஒரு பேட்டரிக்கு ஒரு கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இருக்கு. நீங்க அதுக்கு 10 மடங்கு பவர்ஃபுல்லா ஒரு சார்ஜரை போட்டு அதை போட்டு அப்படியே அடிச்சா என்ன ஆகும்? இட் வில் பிகம் டிஃபரண்ட். அதுக்கு தகுந்த அளவு தான் நீங்க அதை சார்ஜ் பண்ணணும். இப்ப எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் வருது. நார்மல் சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். நான் இதை கேட்டேன் இந்த டவுட். இப்ப ஃபாஸ்ட் சார்ஜிங் அதனால பேட்டரி கெட்டு போகாதா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த எக்ஸ்பர்ட் சொன்னாரு, கண்டிப்பா கெட்டு போகும். 15 வருஷம் ஒரு பேட்டரி வருதுன்னா 10 வருஷம் வரும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே டொப்புன்னு எல்லாம் கெட்டு போகாது. இது கொஞ்சம் பவர்ஃபுல் பேட்டரிஸ் இதெல்லாம். அதனால இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் டு டெஸ்ட்ராய் இட். மேபி த லைஃப் இஸ் லைஃப் இது வில் கம் டவுன். நான் சொல்றேன் 15 10 வருஷம், இது 8 வருஷமா இருக்கலாம். 7 டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் பவர்ஃபுல் யுவர் சார்ஜர் இஸ். அப்ப என்ன வழின்னு, ஃபாஸ்ட் சார்ஜர் எப்போவாது வெளியூர் போனா எங்கேயாவது போனா சார்ஜ் பண்ணணும். லெட் இட் பி வெரி ரேர். Sit it you charge only in the house. நார்மல் சார்ஜிங் 8 மணி நேரம் ஆட்டுமே. முதல் வாட்டி தானே. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் 4 மணி நேரம். அது சார்ஜ்லயே இருந்தா கூட இங்க வந்து பாதி தூக்கத்துல வந்து அதை ஆஃப் பண்ணணுன்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது நார்மல் சார்ஜிங் தானே. இதுதான் அர்ஜுனனுக்கு அந்த கெப்பாசிட்டி இஸ் நாட் தேர். இதே இன்னொரு விஷயம் சொல்றோம் பாருங்க. உத்தவ கீதை அருளினார். ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவரை வர சொல்லி கூப்பிட்டமிச்சு மைத்ரேயர் கூட உடன் இருக்க உத்தவருக்கு தான் அருளி வேண்டிய உபதேசங்களை அருளிவிட்டுத்தான் அவர் வைகுண்டம் சென்றார். அப்ப உத்தவருக்கு அந்த உத்தவ கீதையை வந்து பகவத்கீதையை விட ரொம்ப ஆழமா பேசுறது வேதாந்த தத்துவங்களை. நான் எப்படி இது இவ்வளோ அற்புதமா இருக்கு, இது ஃபேமஸ் ஆகல, பகவத்கீதை ஃபேமஸ் ஆயிடுது அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சுது பகவத்கீதை வந்து ஆரம்ப பாடம். அவர் என்ன சாப்பிடணும், சத்துவ குணங்கள்ல என்னென்ன உணவு வகைகள் வரும், மிதமான தூக்கம், மிதமான ஆகாரம், என்னென்னவோ சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போறாரு அர்ஜுனனை. ஆனா முதல்ல சொன்னது 2வது அத்தியாயத்துல வசத்தியான அந்த பீக் தத்துவத்தை சொல்லிட்டார். அவனுக்கு புரியலையேன்றதுனால முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அப்படிதான் ஆயிடுத்து. 16 அத்தியாயம் மேல சொல்ல வேண்டியிருந்தது. இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு பகவான் சொன்னாராம் முருகனாருக்கு. அதுல இன்னொன்னு என்னன்னா, இவன் பகவத்கீதையை நம்ம எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிபு கீதை, யோக வாசிஷ்டம், உத்தவ கீதை, குரு கீதை, ராமகீதை, நிறைய இருக்கு. திருப்பர ரகசியம், ஆதிசங்கரர் நூல்கள், வித்யாரண்யர் நூல்கள், இப்படி அக்காச்சக்கமா இருக்கு. எல்லாம் வேதாந்தத்துல படிச்சுட்டு இதெல்லாம் தான் அஷ்டவக்ர சம்ஹிதை எல்லாம் படிச்சுட்டு கடைசியில யூ கம் பேக் டு பகவத் கீதா அண்ட் ரீவிசிட், ரிவைஸ் இட். அப்போ உங்களுக்கு பிடிபடும். திஸ் இஸ் த ஃபைனல் டெக்ஸ்ட் இன் வேதாந்தம். அது மாதிரி ஒரு அற்புதம் ஸ்ரீகிருஷ்ணரால தான் பண்ண முடியும். கடவுளால தான் பண்ண முடியும். பகவானால தான் பண்ண முடியும். அதே அற்புதத்தை உபதேச உந்தியார்ல பகவான் பண்ணியிருக்காரு. இது ஒரு எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு அற்புதத்தை. ஆச்சரியம்னா அதிசயம்னா நம்மால் உணரப்படுவது. அற்புதம் அறிவுக்கு எட்டாதது. அதிசயம் கண்டாமே என்பார் மணிவாசக பெருந்தகை. அதிசயம் அற்புதம் அறியேனே என்பார். இது அற்புதம். எப்படி இந்த ஒற்றுமை 2 ஞானிகளுக்கும் எவ்வளவு அற்புதமா அமைஞ்சிருக்குது. இட் டிஃபைஸ் லாஜிக். பகவானும் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரம்பிச்சு எப்படி இந்த உலக வாழ்க்கையில லோகாயத்தமான பயணம் எப்படியெல்லாம் போய் கடைசியில ஆன்மீகத்துல முடியறது, இப்படி ஆத்ம ஞானம் வருது. முதல்ல 15 16 ஸ்லோகம், அப்புறம் மீதி 15 ஸ்லோகம், மீதி 17. 2வது
வெளிவிடயங்களை விட்டு அப்படின்னு வரும் பொழுது மனம் தன் ஒளிவுறு ஓர்தலே முந்தி பெற உண்மை உணர்ச்சியா முந்தி பெற அப்படின்ற அந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு அவருடைய அவதார நோக்கமாக்கிய நான் யார் தத்துவத்தை விளக்குறார். இந்த உச்சமுறு இந்த நிலையை முதல்ல சொல்லல அவரு. எடுத்த உடனே தாரகவனத்து ரிஷிகளுக்கு சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க உபதேச உந்தியால வரும்போது இல்ல தாரகவனத்து ரிஷிகள் ரொம்ப மகா பண்டிதர்கள் அவள்லாம். அவளுக்கு ஆரம்ப பாடம் தேவையில்லை. நம்மளுக்கு தான் வேணும். நம்ம மேல வைத்த கருணையினால அவர் முதல்ல 15 பாடல்கள் லோகாயத்தமா நம்ம சராசரி மனிதர்கள் வேதாந்தமே தெரியாதவர்கள்லாம் கூட தெரிஞ்சுக்கும்படியா பண்ணார். அப்புறம் அந்த உச்ச நிலைக்கு போறார். மனத்தின் உருவை மறவாது சாவ மனமென ஒன்றிலை உந்தி பர மார்க்க நேரார்க்கும் இது உந்தி பர நான் எனும் சொற்பொருள் ஆமது நாடுமே நானற்ற தூக்க தூந்தி பர நமதின்மை நீக்கத்தால் உந்தி பர சொல்லிட்டு அது உதய சூந்தியார சேன் பண்ண ஆரம்பிச்சா அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. பகவத்கீதையும் அப்படித்தான் இருக்கு. இப்படி உச்சமொரு அந்த நிலையை முதல்ல சொல்லிவிட்டு அதை அவரு புரிஞ்சுக்கலையேன்றதுனால சொன்னார்னு சொல்லி அவ்வளோ நேரம் இருந்ததா பகவானே யுத்த பூமியில அப்படின்னா இதெல்லாம் கணக்கமா சொன்னதுதான். அவ்வளோ இருந்ததா அப்படின்னா இந்த புக்ல எல்லாம் எதுலையும் நீங்க பார்க்க முடியாது இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம். அவர் சொல்றாரு அந்த டைம்ன்ற கான்செப்ட் எப்படி உங்களுக்கு வருது? மனசுனால வருது. ஸ்ரீகிருஷ்ணருக்கு மனசு இருக்கா? இப்ப என் நிலைமை என்ன? என் விஷயம் என்னாச்சு? உங்களுக்கு எப்படி இந்த ஆன்மானுபூதி கிடைச்சது? எப்படி அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அப்படின்னா நான் விஸ்தாரமா சொல்றதுக்கு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆறுது. ஆனா அவ்வளோ டைம் ஆச்சுங்க. 1 மினிட் இருக்குமா? ஒரு நிமிஷம் இருக்குமா? ஒரு 10 நொடிகள் இருக்குமா? இல்ல ஒரு நொடி இருக்குமா? நடந்தது அவ்வளவுதான். தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் டைம். டைம் கான்செப்டே இல்ல. வியாசருக்கு ஒண்ணா சொல்லு, கிருஷ்ணர் டிரான்ஸ்ஃபர் பண்ணதெல்லாம் எழுதுறதுக்கு 700 ஸ்லோகம் ஆச்சு. கிருஷ்ணருக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு பகவான் தன்னை குறைச்சி சொல்லிட்டார். ஹி ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர்ட். அதனால தான் பகவான் நம்மளுக்கு ஒரு கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சுட்டா யுக யுகமா சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல ஒரு க்ஷணத்துல நம்மளுக்கு சொல்லிடலாம். அந்த ஆன்மானுபூதி கொடுத்து பட்டினத்தாருக்கு என்ன ஆச்சு? க்ஷணத்துல வந்தது. கட்டிட முழு துண்டோட ரோட்ல இறங்கினாரு அவரு தெருவுல. எப்படி அவருக்கு அவ்வளவு ஞானம் வந்தது? அதுதான் குரு கடாட்சம், குரு மகிமா, குருவினுடைய ஒரு பெரும் மதித்தற்கடை மதிப்பிடுவதற்கு முடியாத மதிப்பிடற்கரிய அரிதினும் அரிதான ஒரு மகிமை அது. கனவுல எப்படி 5 நிமிஷத்துல நீங்க 5 வருஷம் வாழ்க்கை வாழறீங்க? டைம் அந்த அந்த அப்ப டைம் கான்செப்ட் பேசுறோமா? இந்த கனவு இப்படிலாம் ஆச்சுன்னு தானே சொல்றோம். அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகுதா? 50 நிமிஷம் ஆகுது இல்லையா? இப்படியெல்லாம் பகவான் லாஜிக்கலா, ரேஷனலா, சிஸ்டமேட்டிக்கலி முட்டாள்தனமான கேள்விகளை எல்லாம் பொடிபொடியாக்குகின்றார். இதெல்லாம் கேட்டுவிட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு அப்படியே மனம் நெகிழ்ந்து போன முருகனார் அதை ஒரு பாட்டா எழுதுறார். அதை பகவான் கிட்ட காமிக்கிறார். குருவாச்ச கோவில் சேர்க்கட்டமான்றார். அவரும் ஒப்புதல் கொடுக்கிறார். அப்படி சேர்க்கப்பட்ட பாடல் தான் இது. நான் இத்தனை நேரம் சொன்னது இப்ப பாடலா சொன்னா உங்களுக்கு க்ஷணத்துல புரியும். எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அர்ஜுனருக்கு கண்ணபிரான ஆதிகற்கு சொற்றதுவும் உச்சமுறும் இந்த நிலை உண்மையே.
அர்ஜுனருக்கு கண்ணபிரான் ஆதிகற்கு முதல்ல சொற்றதும் சொன்னதும் உச்சமுறும் இந்த நிலை உண்மையே, மகா உச்ச நிலையில் இருக்கிற இந்த ஆத்ம ஞானத்தை தான் சொன்னார். அர்ஜுனன் தன் சிந்தை கொள்ளமாட்டா தியக்கத்தால் காண்டி, அர்ஜுனன் அதை வாங்கி ரிசீவ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இல்லாததுனால, தியக்கம்னா தயக்கம், தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா அக்ஷரமாலே. அங்க தியக்கம் நான் கேட்டேன், தயக்கம்ன்றதை பத்தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது மாதிரி ஏதாவது வந்ததுதான்னு கேட்டேன் ஹெச்வி சார். சேச்சே, தியக்கம்ன்ற வார்த்தை ரொம்ப தூய நல்ல தமிழ் வார்த்தை. அப்படி தாமதித்தல், தியங்குதல், தயங்குதல் ஒரே ஷேட் இருக்க, கொஞ்சம் ஸ்ட்ராங் இது தியக்கம்ன்றது. அதனால there is a slight element of refusing to accept because of the inability. The mind refuses to accept. ஆனா தயக்கம்னா மனசுக்கு எந்த விதமான ஒரு மனசுல எதிர்ப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லை, மாட்டேன்ற மறுக்கிறது இல்லை, அது புரியல, ட்ரை பண்ணியும் புரியல. அதெல்லாம் கூட ரொம்ப ஒரு மெல்லிய கோடு தான் ஹெச்வி சார். இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ தமிழ் மொழி அவ்வளோ ஒரு நுணுக்கமான ஒரு மொழி. ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் இதுக்கு தனித்தனி வார்த்தைகள் இருக்குன்னு. அர்ஜுனன் சிந்தி கொள்ளமாட்டா தியக்கத்தால் காண்டினா பாருங்கள், அதன் பிந்தி உரைத்தான் பிறனா மற்றவை எத்தனையும் 16 சாப்டரையும் பிந்தி உரைத்தான். அதுக்கப்புறம் அவன் சொல்ல வேண்டி இருந்தது, என்ன பண்றது அப்படின்றார். அப்படி இந்த பகவத்கீதையினுடைய சில உண்மைகளை பகவான் நமக்கு எடுத்து காட்டிய விதம் அது சாட்சாத் கிருஷ்ணர் என்பதை நமக்கு நிரூபிக்கின்றது. இன்னொன்று, கிருஷ்ணருடைய ரொம்ப ஃபேமஸ் விளையாட்டு, ஸ்திரீக்கள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆடைகளை எல்லாம் எடுத்துன்னு வச்சிருவார். இதுக்கும் முருகனார் அவரை கேட்கிறார். அப்போ ரொம்ப 10 வயசு இருந்தது அவருக்கு. பகவான் கிட்ட கேட்டப்போ ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஏஜ் கிடையாது. பிருந்தாவனத்துல அந்த சின்ன குழந்தைய நந்தகோபன் குமரனா விளையாடி மகிழ்ந்தப்பதான் ராதைக்கு நாயகனாக இருந்தார். அப்ப என்ன ஏஜ் கான்செப்ட்? இதெல்லாம் ஆச்சரியம் இல்லையா? ராதை கண்களுக்கு மட்டும் அவர் எப்படி நாயகனா இருக்கார்? அதுவும் ராதாகிருஷ்ணன் சேர்த்தே சொல்ற அளவு. என்ன பக்தி, என்ன பக்தி! கோபிகைகள் ஒவ்வொருவருமே அப்படித்தான் இருந்தாரு. அவ்வளோ வசதியா அவர்கள் இருந்ததுனால இவனுக்கு ஆத்ம ஞானத்தை கொஞ்சம் இம்மிடியேட்டா கொடுத்துடலாமேன்னு தோணித்தான் கிருஷ்ணருக்கு. ஆனா தேகாபிமானம் மற்றவர்களுக்குத்தான் ஞானம் லபிக்கும். சோ இந்த ஆடைகள்லாம் எடுத்து வச்சுன்னா அவர் தேகாபிமானம் போறதான்னு டெஸ்ட் பண்றார். அவளுக்கு போல கெஞ்சரா, என்னுடைய ஆடையை கூட நான் எப்படி வெளில வர்றது, சரி ஆடையை கொடுத்துரு. அது ஒரு குறும்பு விளையாட்டு அப்படிலாம் உபன்யாசகர்கள் சொல்ற. பட் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை பகவான் தான் சொன்னார். He wanted to give, but without testing he will not give. அதுவும் இருக்கு இல்லையா? அப்படி வித்தவுட் டெஸ்டிங் கொடுத்தா அது பாரபட்சம் ஆயிடுறது. எனக்கு வேண்டியவா நான் கொடுத்தேன், அப்புறம் பகவான்றதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுமே. பகவான் ஷுட் பி ஆல்வேஸ் பாரபட்சமற்றவராகத்தானே இருக்கணும். மகாபலிக்கு பரிபூர்ணமா அவருக்கு ஆத்ம ஞானம் அடைவதற்கு உண்டான எல்லா தகுதிகளும் வந்துடுத்துன்னு நினைச்சுட்டு தான் போனார். அங்க மகாபலி, அது இன்னொரு வாட்டி ஒன்னா பார்க்கலாம். மகாபலி அதுல இவருக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு இந்திரனுக்கு இந்திர உதவி போறோம்னு ஆசைப்பட்டான், அதை கொடுத்துடுற. பட் மகாபலிக்கு பெருசா கொடுக்கணும்னு
அப்படிதான் நினைக்கிறார். பட் கடவுள்னா அவருக்கு எல்லாமே தெரியுமே, அப்படி இப்படி அதெல்லாம் சங்கதிக்கு உதவாது அந்த மாதிரி பேச்செல்லாம். அவர் போய் டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு. அது வாட் இஸ் ராங் தேர்? அவருக்கு தெரிய வேணாமான்னு அது விதண்டாவாதம். போய் பார்த்தா, அவருக்கு ஏதோ யாரும் கடத்தற்கரிய என்னுடைய மாயையை இவன் கடந்து விட்டான்னு சர்டிபிகேட் குடுக்குறார். எல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு கடைசியா நான் உனக்கு சுதலம்ன்ற பாதாளத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்குகிறேன். இந்த மனுவந்திரத்துல நீ அப்படி இருப்பாயாக. உன்னை நான் பாதுகாக்கிறேன். உன் கோட்டை காவலுக்கு வந்து கதாயுதத்தோட பாதுகாப்பு அளிக்கிறேன். ஐ வில் பி யுவர் செக்யூரிட்டி ஹெட் எல்லாம் சொல்றார். அடுத்த மன்வந்திரத்துல உனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ திஸ் ஆர் த வே இட் ஹேப்பன்ஸ். கோபிகைகளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா they fell short miserably. சரியா கொடுத்துட்டார், ஆடைகளை கொடுத்துட்டார். அப்புறமா அவளை கொடுத்துருப்பாருன்னா அது வேற விஷயம். கோபிகைகள் இருக்கிற அந்த எக்ஸால்டட் பொசிஷனுக்கு கொடுத்துருப்பார். அன்னைக்கு கொடுக்கல. இதை முருகனார் இதையும் பகவானுடைய விளக்கத்தை குருவாச்சக கோவை, நான் குருவாச்சக கோவை படிக்கும் போது தான் இதெல்லாம் என் கண்ணில் பட்டுது. அப்பதான் நான் கனக்கம்மாவை கேட்டேன், ஏமா இப்படி எல்லாம் இருக்கேம்மா, உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி சொல்லியிருக்காரா முருகனார்? சொல்லியிருக்காருன்னு சொல்லிதான் இந்த மாதிரி விளக்கமா சொன்னேன். ஒரு செய்யுளை படிக்கும் போது யூ won't get the details. அதுக்குதான் ஒரு லைவா ஒரு ஆசான் இருக்கணும். இல்லைன்னா இட் will get lost. எனக்கு கிடைத்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி கொடுப்பன கணக்கம்மா எனக்கு கிடைச்சது. தமிழுக்கு HV சார் கிடைச்சார், நோ டவுட் அபவுட் இட். ஆனா இந்த மாதிரியான முருகனார்கிட்ட டைரக்டா எனக்கு ஏதாவது இந்த டவுட் இருந்ததுன்னா இந்த பாட்டுல அம்மா கிட்ட தான் போக முடியும். அந்த பாடல் நீங்கள்லாம் ஆச்சரியப்படக்கூடிய பாடல் குருவாச்சக கோவையில இருக்கு. மற்றொரு மெய்க்காதல் மயக்குற்ற கோபிகை சிட்டர் தமக்கு தன் சித்தமே. இது வரைக்கும் ஒரு பகுதி. மற்றொரு மெய்க்காதல் மயக்குற்ற கோபிகை சிட்டர், மற்றொரு அளவு கடந்த மெய்க்காதல் உண்மையான பக்தி நாளே மயங்கி போன கோபிகைகள். சிட்டர்னு சிரேஷ்டர்ன்றது சிட்டர்னு இருக்கலாம், சிதைந்து இந்த மாதிரி திரிபு சிதைதெல்லாம் உண்டு. சிஸ்டர்னு பரிசுத்தமானவர்னு ஒரு பொருள் உண்டு. அப்படி பரிசுத்தமாக அவர்கள் மாறிவிட்டார்கள். தமக்கு தன் சித்தமே, அவருடைய சித்தமே கிருஷ்ணருடைய அசோசியேஷன்னால பரிபூர்ணமா பரிசுத்தமாயிடுது. அப்படி பரிசுத்தமானதினாலே விட்டிலை செந்தீபசிகை போல் அகந்தை சீரழிக்கும் உள்ளமே கோபிகாநாதன் குறி. விட்டில் பூச்சி எப்படி தீஜ்வாலையினாலே ஈர்க்கப்பட்டு அதிலே போய் மடிந்து விடுகின்றதோ அதை போல அந்த பரிசுத்தமாகி விட்டதனாலே அந்த கோபிகளுடைய சித்தத்தை சீரழிக்கும் உள்ளமே. அவர்கள் அந்த அவருடைய மனசு என்பது அகந்தையை அழித்து விட வேண்டும் என்பது அந்த திட சங்கல்பம். அதுதான் உள்ளமென திட சங்கல்பமே கோபிகாநாதன் குறி. குறினா இலக்கு. ஸ்ரீகிருஷ்ணனுடைய இலக்கு அவர்களுக்கு ஆத்ம ஞானத்தை அருள வேண்டும் என்பது. ஆனா நடக்கல. இது மாதிரி நிகழ்வதுண்டு. இதனாலெல்லாம் தான் நான் இந்த புராணங்கள் உண்மையா நடந்ததுன்னு நம்புறேன். ஏதோ கிருஷ்ணரை பிரைஸ் பண்ணோன்னு அவரு உடனே ஆத்ம ஞானத்தை கொடுத்தா எல்லாரும் அப்படியே எழுதிட்டு இருக்கலாமே. வியாசர் அப்படி எழுதலையே. அதுதான் சத்தியவான்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். நீங்க பாலிடிக்ஸ்ல நிறைய அரசியல்வாதிகள் சொல்றாங்க, நான் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், எனக்கு அவர் கூட கான்டாக்ட் உண்டு, இவரு கூட ஒன்றுமே இருக்காது. சும்மா இமேஜின் பண்ணி அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு எத்தையாவது இமேஜின் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா ஆன்மீகத்துல இருக்கவோ, அதுவும் பரிசுத்தமானவர்கள், அதுவும் நான் கனக்கம்மா மாதிரி HV சார் மாதிரி தெரிலன்னா தெரிலன்னுவா, அதை பத்தி நான் கேட்கவே இல்லைன்னுவா.
அப்படி தெரிஞ்சதுன்னா இருக்கிறது அப்படியே போட்டோ பிரிண்ட் மாதிரி 30 வருஷம் பொறுத்து கேட்டாலும் அதே வார்த்தைகளோட தான் சொல்லுவா. அது அவளுக்கு அவ மனசுல அப்படி ஒரு பதிந்த குருவினுடைய வார்த்தைகள் ஒன்னொன்னும் அப்படியே போட்டோ பிரிண்ட் மாதிரி அவர்கள் உள்ளத்துல பதிஞ்சிருக்கும். அப்பதான் இதெல்லாம் சொன்னா. அம்மா வந்து இது அவரு குடுக்கணும்னு ஆசைப்பட்டார், அன்னைக்கு கொடுக்க முடியல அப்படின்னு. பகவானுக்கே அது மாதிரி நிறைய ஆயிருக்குன்னா அம்மா. சில பேருக்கெல்லாம் குடுக்கணும்னு ஆசைப்பட்டார். பகவானுக்கு ஒரு இது இருந்தது. பட் அவளுக்கு கிரகிச்சுக்கிற சக்தி இல்லாம இருந்தது. ஒவ்வொரு ஞானிக்கும் இது நிகழ்வதுதான். இட் இஸ் நாட் சம்திங் ஞானி கேன் டிசைட் அண்ட் 100% ஆல் பவர்ஃபுல் தான். அதுதான் இதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்க கூடாது. ஓவரா வார்த்தைக்கு வார்த்தை நீங்க பிச்சு பிச்சு எழுத்து எழுத்தா பார்த்தா கடைசியில வெங்காயத்தை உரிச்சுற மாதிரி போய் முடியும். அப்படி இல்ல. அந்த சமயத்துல அப்படி நடந்தது. அப்படிதான் வச்சுக்கணும். சிவபெருமான் ஏன் மார்க்கண்டேயருக்கு யமனை தண்டிச்சு நான் உனக்கு கொடுத்தே தீருவேன்னு கொடுத்தா அவரை சிரஞ்சீவி ஆக்கினார். அது அன்னைக்கு அப்படி நடந்தது. அந்த மாதிரிதான். இன்னொன்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பலதாரமணம் பாலிகாமி. இது நான் ஒரு வாட்டி எனக்கு லிங்க் முருகனார் கூட இருக்கிற லிங்க் அம்மா தான். கணக்கம்மா தான் எனக்கு சகலமும். என் அறிவு கெட்டின வரையில எனக்கு டவுட் வந்த போதெல்லாம் நான் அம்மா கிட்ட தான் போயிருக்கேன். அதான் சொல்வேன், எனக்கு பக்திக்கு பகவானிடத்துல என்னுடைய பக்தியை ஆழமாக உழுதவர் கணக்கம்மா. அதுல இருக்கிற பகவானிடத்துல இருக்கிற அந்த தமிழறிவை முருகனார் காண்பித்து கொடுத்த அந்த தமிழறிவை எனக்கு காண்பித்து கொடுத்தவர் எச்வி சார். இது அறிவு, அது இது ஃபுல்லா 30,000 பாட்டு ஞானத்தையே பேசுகின்றது. அதனால்தான் எச்வி சார் எனக்கு வந்து சங்க தமிழ்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேன்ட்டார். என்னென்னவோ சொல்றாளே சார் அப்படின்னு. அதெல்லாம் அவனுக்கு வேண்டாமே அப்படின்ட்டு. ஒரு நாள் கையில எடுத்து வச்சுட்டு 500 இந்த அகநானூறு புறநானூறு எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுன்னு அப்படி இப்படி 10 நிமிஷம் பார்த்துட்டு நானும் ஏதோ ஆரம்பிக்க போறேன் பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு வாண்டாமே, சாரம் இல்லை. நீங்க முருகனார்கிட்ட வந்துட்டாள், திருப்பி எது நீ இந்த இதுக்கெல்லாம் போறேன்றீங்க அப்படின்ட்டு. அது சொன்ன விதம் அப்படின்னு சொன்ன விதம் அஃப்கோர்ஸ் நான் மறு சிந்தனையே எனக்கும் கிடையாது. அவர் வானான்ட்டாரு, வானா அவ்வளவுதான். பட்டு இந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய பலதாரமணம் அத அம்மா கிட்ட பேசினப்போ இட் வாஸ் ஹைலி என்லைட்டனிங். கிருஷ்ணரை பத்தி நம்ம பேசுறதுனால, அதுவும் பகவான் அளித்த விளக்கம்ன்றதுனால, அவர் எப்படி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே இருந்து இந்த வார்த்தைகளை பேசியிருக்கார், இல்லைன்னா எப்படி அவருக்கு தெரியும்? அதனால ஐ வில் டேக் இட் அப் நவ். அது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஏன்னா கிருஷ்ணரை பத்தி பேசும்போது இது ஒரு பெரிய ஒரு வீக் பாயிண்டா சொல்லுவா. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் அ ஞானி. அவர் ஞானின்னு கிளைம் பண்ணிட்டா. ஆனா பெண்கள் பலரோட இதுவா இருந்தாலும் கேட்டா கிருஷ்ணர் அப்படி இல்லையா அப்படின்னு. இந்த மாதிரியான முட்டாள்தனமான அவரையும் நம்பினா ஞானின்னு பெரிய நிறைய பேர் நம்பினா அப்புறம் தே காட் டிsillusioned ஆல்சோ. எனிவே ஸ்ரீகிருஷ்ணருடைய பலதாரமான பாலிகேமிய பகவான் டிஃபெண்ட் பண்ண விதம் ஒரு அற்புதம். பகவானை பத்தி என்ன சொன்னாலும் அற்புதம் அற்புதம்ன்ற வார்த்தை தான் வருது. வேற இப்ப இவருக்கு மனைவிகள்னு பார்த்தா லோகாயத்தமா பார்த்தா ஒரு ராஜா நிறைய பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். இவருக்கு வந்து எடுத்த எடுப்புல முதல்ல ருக்மிணி தாயார், அப்புறம் சத்யபாமா, முதல்ல ராதை, அப்புறம் தான் ருக்மிணி தாயார், அப்புறம் சத்யபாமா, ஜாம்பவதி, ஜாம்பவனோட மல்யுத்தம் பண்ணி ஜெயிச்சு, அதுவும் 7 நாட்களும் என்னமோ கண்ணு ராத்திரி பகல் எல்லாம் பண்ணி அவருக்கு அவர் ஆசையை தீர்த்து, அப்புறம் அவர் மகள் நான் கல்யாணம் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டார். ஜாம்பவதி, காளிந்தி, மித்ரவிந்தை, பேரே சத்யா நிறைய பேர் இருந்திருப்பா போல் இருக்கு. அவருக்கு அதை குறிப்பிடப்படுவதே கோசலை நாட்டு இளவரசி சத்யான் தான்.
சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கோபிகைகள் அவள்லாம் கல்யாணம் பண்ணிண்டா எல்லாம் தான் இருக்கு. இதனால கிருஷ்ணர்கிட்ட பரிபூர்ணமா மனதை பறி கொடுத்தார்கள். இதெல்லாம் தவிர போராதுன்னு நரகாசுர வதத்தும் போது 16,000 அரசகுமாரிகள், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு பேசுறவாளுக்கு இதெல்லாம் ஒரு. ஆனா இதனுடைய விளக்கம்னு பார்த்தா பக்குகளுக்கு தான் புரியும். அதாவது திருமணம்னா என்ன? ஸ்ட்ரெயிட் அவே ஐ வுட் லைக் டு கம் டு தட் பேசிக் அர்த்தம். மனம் தான் மணக்கிறது, மணத்தல். மணத்தல்னா வாசனை வீசுதல், அந்த ஃப்ராக்ரன்ஸ். அந்த புஷ்பத்துக்கு தோட்டத்துக்கு உள்ள போனாலே அந்த மலருடைய மனம் நம்ம அப்படியே மயக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் மணத்தல். அந்த மணத்தல் எப்ப நடக்கிறது? மலர்களிலே இருக்கின்ற அந்த மகரந்தம், அந்த அந்த மனம் இருக்கே, மகரந்தம் போலன் அது இல்லை. இந்த மனம், ஒரு புஷ்பத்துக்கும் ஒரு மனம் இருக்கு. அந்த மனம் இருக்கே, அது காற்றுல ஒன்று கலக்கும் போதுதான் நம்ம மூக்கினால அதை சுவாசிச்சு அது இப்படிப்பட்ட இது மல்லிகை மனம், அது குண்டு மல்லிகை, அது இந்த தாமரை, இப்படி எல்லாம் நமக்கு தெரியறதுக்கு காரணம் அந்த மனம் ஏற்கனவே காற்றிலே ஒன்று கலந்து விடுகின்றது, தான் என்ற தனித்துவத்தை இழந்து விடுகின்றது. இப்படி மணத்தல் என்றாலே ஒன்று கலத்தல். இப்ப லோகாயத்தமான திருமணத்தை எடுத்துக்கோங்க. 2 பேர் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்ப என்ன, அவர்கள் ஈருடல் ஆக இருந்தாலும் ஓர் உயிராக ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னலமற்று வாழ வேண்டும். தன்னலமற்று கருத்தொருமித்து வாழ்தலே மணத்தல். அதுதான் உண்மையான திருமணம். அதனால தான் அது மனம் என்பதற்கு மரியாதை அடைமொழி திரு சேர்த்து திருமணம் என்று வைத்தார்கள். ஆனா இந்த ஒன்று கலத்தல் தான் திருமணம் என்னும் பொழுது உண்மையான திருமணம் என்பது எது? இறைவனில் தன்னிழப்பு. நான் உதியாதுள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. நான் உதிக்கும் தானமதை நாடாமல் நான் உதியா தன்னிழப்பை சார்வதவன் சாராதே. நாம் அதுவாய் நிற்பதவன் சாற்று. தன்னிழப்பு அங்க நடக்கணும். இல்லைன்னா நாம் அதுவாய் நிற்பது எவன் எப்படி, நீயே சொல்லு. அங்கே ஒன்று கலத்தல் என்பது இதுதான் உண்மையான திருமணம். இறைவனிடத்திலே ஒன்று கலப்பதற்கு இதுதான் உண்மையான திருமணம். இந்த திருமணத்துக்கு வழிகாட்டுவது இந்த லோகாயத்தமான திருமணம். தன்னுடைய மனைவியினிடத்திலே ஒருவனுக்கு சுயநலம் இல்லை. தன்னுடைய குழந்தைகளிடத்திலே, மக்களிடத்திலே ஒருவனுக்கு சுயநலம் இல்லை. சுயநலமற்ற வாழ்க்கை என்பது எப்படி அப்படின்றத ஒருவன் திருமணமான பிறகுதான் தெரிந்து கொள்ளுகிறான். தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய மனைவிக்காக உயிரையே கொடுப்பான். டைட்டானிக் இதுல தன்னுடைய காதலிக்காக அவன் தன் உயிரையே கொடுக்கிறான். அதுதான் உண்மையான திருமணம். இதுதான் ரொம்ப ரொம்ப உசத்திய லோகாயத்தமான வாழ்க்கையிலையும் தன்னலமற்று தான் இல்லாமல் போவது, தான் விரும்பிய பெண்ணுக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக. இது அதனால தான் மேரேஜ் மேக்கத் எ மேன். திருமணமாகாதவன் அரைகுறை மனிதன் என்று சொல்லுவார்கள். இப்படி தன்னலமற்ற வாழ்க்கை என்பது எது என்பதை திருமணத்தின் மூலமாக ஒருவன் கற்றுக்கொள்கிறான். அவன் ஆன்மீக பயணத்திலே முதலடி எடுத்து வைக்கிறான். அதே அந்த தன்னலமற்ற தன்மை இறைவனிடத்திலே போய் முடியும் பொழுது முழுமை அடைகின்றது. இல்லறத்தினுடைய இறுதி பயன் இதுதான். இதைத்தான் திருவள்ளுவர் திருப்பி திருப்பி சொல்றார் இல்லறவியல்ல. அதுக்கு நான் விளக்க உரை எழுதுற போது ஆச்சரியப்பட்டேன். எப்படி இவரு பகவான் சொன்னதெல்லாம் இப்படி அக்ஷர லட்சம் வரும் அப்படி எழுதியிருக்காரு. அக்ஷரத்துக்கு அக்ஷரம். இப்படி ஒரு ஞானி இருக்க முடியுமா? எல்லாம் துறவரத்தை கொண்டாடும் போது இவர் இல்லறத்தை கொண்டாடுகிறார்.
பிறன் பழிப்பது இல்லாயும் நன்று நீத்தலும் பழித்தலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடு. இதெல்லாம் அதுதான் அர்த்தம். அதுக்கு ஏதோ அர்த்தம் சொல்றா இவ. நீட்டலம்னா இல்லறத்தானாக அது நீட்டல், மழித்தல்னா துறவரம் தாங்கி முண்டனம் செய்து கொள்ளுதல், மொட்டை அடிச்சுக்கிறது. இது வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடு. எது பழிக்கப்பட்டது? உன்னிடத்திலே இருக்கிற அகந்தை பழிக்கப்பட்டது. அந்த அகந்தையை நீ ஒழித்து விட்டால் நீ இல்லறத்துல இருந்தா என்ன, துறவரத்துல இருந்தா என்ன, நீ இறைவனோடு ஒன்று கலந்தவனாக இருக்கிறாய். வாழ்நாள் வழியடைக்கும் கல். வேற ஒரு குறள். இப்படி ரமண தத்துவங்களை எல்லாம் நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய திருக்குறள் விரிவுரை. அதனாலதான் பகவானுடைய தத்துவங்களை கொஞ்சம் எல்லாருக்கும் பேசிக்லேருந்து புரிய வைக்கணுமேன்றதுக்காக நான் அப்படியே எழுதலாம் இந்த திருக்குறள் விளக்கத்தை அப்படின்ற ஒரு அட்டெம்ப்ட். அதுதான் அந்த அணுகுமுறை தான் ஒரு வால்யூம் 500 பக்கத்துக்கு போறது. ஒரு அதிகாரம் குறைந்தபட்சம் 50 பக்கத்துக்கு போறது. 10 அதிகாரம் வச்சுட்டேன். ஒரு வால்யூம் 500 பக்கத்துக்கு மேல போனா படிக்குது. டு கேரி இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ 10 அல்லது 12 அதிகாரம் 500 பக்கம். இது 550 போகலாம், 525 போகலாம். இப்படி 6 கிட்டத்தட்ட 3000 பக்கங்கள் எழுதியாச்சு. அது ஒரு க்ஷணத்துல பகவான் கத்துக் கொடுத்ததை 3000 பக்கத்துல எழுதலாம். எப்போ அது நமக்கு பிடிபட்டது எனக்கே தெரியாது. பட் விளக்க உரை எழுதும் போதுதான் இதெல்லாம் பகவான் நமக்கு கத்துக் கொடுத்துருக்காருன்றது கொஞ்சம் கொஞ்சமா அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. 3000 வருடங்களாக திருக்குறளுக்கு எழுதப்படாத பரிமாணகர்ல இருந்து நான் எஸ்வி சார் ரொம்ப நினைச்சுக்கிறேன். இப்ப அவர் இருந்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு இப்படிப்பட்ட ஒரு விளக்க உரையை பார்த்துட்டு. ஏற்கனவே ஸ்ரீராம்னா அவருக்கு பெருமை, வாய் திறந்து சொல்ல மாட்டாரே தவிர. இந்த திருக்குறள் விளக்க உரையை பார்க்காம அவர் போயிட்டார். கணக்கம்மாவாவது திருக்குறள் எழுதுங்கன்னு சொன்னதே கணக்கம்மா தான். முருகனாருக்கு அம்மாவுக்கு ஒரே எண்ணம், முருகனாருக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எழுதுங்க திருக்குறளுக்கு ஒரு விளக்க உரை. நீங்க ஆனால் முருகனார் தான் எழுதி முடிச்சுட்டு பண்ணுங்க, நடுவில் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்தரவிட்டார். அதனால தான் 24 வருஷம் ஆச்சு முருகனாருடைய நூல்களுக்கெல்லாம் எழுதி முடிக்கிறதுக்கு. 2022 முடித்தேன். அப்போ 21லேருந்து இந்த லிட்ரேச்சர் சர்வேன்னு திருக்குறளுக்கு பண்ண ஆரம்பித்தேன். முடிக்க போகிறோன்னு தெரிஞ்சுடுது. அப்போ 21லேருந்து இப்போ வரைக்கும் 26 வரைக்கும் திருக்குறளை தான் எழுதிட்டு இருக்கோம். இதுல திருக்குறள் வீடு பேருன்னு சொல்வதெல்லாம் ஒன்றுகலத்தல் தான், மனத்தல் தான். அதனாலதான் இல்லறத்தை பெருசா கொண்டாடுகின்றார் வள்ளுவ பெருமான். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுவது. அன்பு அக வாழ்க்கைக்கு, அறம் தர்மம் புற வாழ்க்கைக்கு, இந்த ரெண்டு இருந்தா அதுதான் இந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும். நம்முடைய பண்பு எப்படி இருக்குன்னா, அந்த விளக்க உரையை படிச்சீங்கன்னா இறைவனா இருக்கு. நம்முடைய பண்பு தன்மை ஆத்மவஸ்துவா இருக்கு. அந்த ஆத்மவஸ்துவா நம்ம மறுபடியும் நம்மை உணர்வதுதான் பயன். இந்த அன்புக்கும் அரணுக்கும் என்ன பயன்னா, நம்முடைய பண்பை நாம் உணர்ந்து கொள்வதுதான் பயன். இப்படி வள்ளுவ பெருமான் எவ்வளவு பெருசா ஆன்மீகத்தை பேசியிருக்கார். இதெல்லாம் பகவானுடைய இந்த தத்துவங்கள்லாம் புரிஞ்சாதான் நம்மளுக்கு பிடிபடும். ஐ திங்க் பகவான் ஸ்லோவா brought back the link. வள்ளுவ பெருமான் மனசுல என்ன இருக்குன்றதுக்கு அந்த ஒரு லிங்க் அவரு கனகம்மா மூலமா, முருகனார் மூலமா, கனகம்மா மூலமா, கனகம்மாலேருந்து எம் மூலமா, இவர்களுடைய அறிவு தான் இந்த கை எழுதியது. இட் இஸ் நாட் தட் ஐ ஆம் இன்டெலிஜென்ட். மை இன்டெலிஜென்ஸ் ஆல் பிலாங்ஸ் டு கனகம்மா அண்ட் HV சார் அண்ட் முருகனார். காரணகர்த்தா பகவான். இப்படி இந்த இறைவனோடு ஒன்று கலத்தல் என்பது ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. இது பொது. அப்பாடு ஒன்று கலக்கும் போது நாம் இந்த தேகம் இல்லை என்பதை நாம் உணர்கிறோம். பகவான் சொல்றதா, நாம் உடம்போ, நாம் இன்று அன்று என்றும் உண்டு, நாம் இங்கு அங்கு எங்கும் ஒன்றால் நாம் உண்டு,
நாள் நாடு இல் நாம், நாம் உடம்போ, நம்ம இந்த உடலா இல்லையே, நாம் உணர்வு, நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த உணர்வு தான் நாம். இந்த உணர்வு, இதுக்கு ஆண் இல்லை பெண் இல்லை. இத ரொம்ப ஆழமா நம்ம இதை சிந்திச்சு, இதையே சிந்திச்சு தெரிந்து கொண்டால், காமம், கோபம் இதெல்லாம் விட்டு வெளியே வருவது என்பது நம்மால் இயன்ற காரியம். அந்த இறைவனில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று கலக்கிறார்கள். அது நம்ம நினைச்சுக்கிற மாதிரி திருமணம் இல்லை. அந்த திருமணம் இறைவனில் தன்னிழப்பு. ஸ்ரீகிருஷ்ணரை திருமணம் செய்து கொண்ட ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த ஆத்ம ஞானத்தை தான் அடைகிறார்கள், அடைந்திருக்கிறார்கள். நான் சொன்ன இவ்வளவு பெண்கள், அரசகுமாரிகள் 16,000 பேரு, ஸ்ரீகிருஷ்ணனுடைய மனைவிமார்கள், இவ்வளவு பேரும் கோபிகைகளும் ஆண்களாக இருக்கப்பட்ட அக்ரூரர், குச்சேலர், வித்துரர், இவர்களும் இறைவனில் தன்னிழப்பச் செய்து அவர்களும் ஸ்ரீகிருஷ்ணர் தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே திருமணம் என்பதற்கு பொருளே ஆத்ம ஞானத்தை அடைவதுதான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட. இல்லைன்னா ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உத்திரையனுடைய கற்பத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது வியாசரே தயங்குறாரு. நைஷ்டிக பிரம்மச்சாரி தான் காப்பாற்ற முடியும்னா கிருஷ்ணர் கொஞ்சம் கூட தயங்காம உத்திரையனுடைய மடியில கையை வச்சு அந்த அஸ்திரம் அதை பாதிக்காம காப்பாத்துறார், காப்பாற்ற முடியறது. அப்ப கிருஷ்ணர் நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவர் ஆத்மஸ்வரூபம். அது நம்மளுக்கு எல்லாம் புரியாதுன்றதுனால இவர்கள் அதை திருமணம் என்றார். ஒரு ஆவரேஜ் பர்சன் cannot understand all this. இப்ப நீங்க அக்ஷரமால படிச்சிருக்கீங்க, உள்ளத 40 படிச்சிருக்கீங்க. இப்போ சன்னதி முறை உங்களை அறியாமலேயே உங்களை பியூரிஃபை பண்ணியிருக்கோம் இந்த 8 மாசத்துல 7 மாசத்துல. இந்த வகுப்புக்கு வருபவர்கள் பாக்கியசாலிகள். ரொம்ப சொல்லக்கூடாது, ஏன்னா அவளுக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விதின்னு இருக்கு. நம்ம ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. பகவானே அப்படி விட்டவர் தான், நம்ம யாரு? ரொம்ப அதனாலதான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ என்னையும் மீறி சில சமயம் வாங்கன்னு சொல்லுவேன். இப்ப அதெல்லாம விட்டுட்டேன். சரி, அவளுக்குன்னு ஒரு இது இருக்கு. இப்படி ஸ்ரீகிருஷ்ணருடைய அந்த இது தெரிந்தால் அவருடைய பலதார மனத்தினுடைய தத்துவம் இதுதான். அந்த ஸ்ரீகிருஷ்ணர் என்கின்ற ஆன்ம வஸ்துவிலே தன்னிழப்பு செய்தவர்கள் எல்லாரும் அவரை திருமணம் செய்து கொண்டவர்களாக இருந்தார்கள். தெரியாதவர்கள் கொச்சைப்படுத்தி பேசுவார்கள், அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவு உண்மைகளை கிருஷ்ணரை பத்தி ஒருத்தர் சொல்ல முடியறதுன்னா, வேற யாருமே இது வரைக்கும் சொல்லாததை சொல்ல முடியறதுன்னா, சாக்ஷா ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவாக ஒருவர் இருந்தா தான் இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் என்பது ரமணாவதாரமாக மீண்டும் நிகழ்ந்தது என்பதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி இறுதி கட்டத்துக்கு வர மேபி another 10 minutes. ஏன்னா பகவான மகாவிஷ்ணுடைய இருபெரும் அவதாரங்கள், ஒன்று ராமர் மற்றொன்று கிருஷ்ணர், இந்த ரெண்டையும் பார்த்துட்டோம். அடுத்து இவர் மகாவிஷ்ணுவே தான், வேங்கடவனே தான், திருப்பதி பாலாஜி தான் அப்படின்றது 1-2 விஷயங்கள் சொல்லி இந்த சைவ வைஷ்ணவ வேதத்தை நம்ம பூர்த்தி செய்யலாம். இன்றைக்கு பூர்த்தி செஞ்சிடலாம். ஒரு வாட்டி பகவான் தன்னை பெருமாளா நினைச்சுட்டார் போல் இருக்கு. திருமண் வச்சுட்டு கோயிலுக்கு போனார், அண்ணாமலையார் கோயில்ல. அப்போ ஏதோ அந்த வசந்த மகோத்சவத்துல அண்ணாமலையார் அழகா அப்படி எல்லாரும் வர்ணிச்சா. இவருக்கும் ஒரு நப்பாசை, போய் பார்க்கலாமே, தரிசனம் பண்ணோம்னு ஆசை. போனார். அங்க அர்ச்சகர் கண்டுபிடிச்சிட்டார். ஆஹா, இங்க பாருங்க, பகவான் பெருமாளாக இங்க எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு அது கொண்டாடினா பெரிய கூட்டம். அதுக்கு பயந்துட்டு தான் இவர் ஒரு மாறு வேஷம் மாதிரி போனார். கூட்டம் வந்துட போறதே அப்படின்னு, கோயில்ல அவளுக்கும் கஷ்டம் எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னு படிச்சு அப்படிதான் ஆச்சு. அப்புறம் அத்தோட தீர்மானம் பண்ணிட்டார் பகவான், இனிமே கோயில் பக்கம் போக மாட்டேன்
போனதே இல்லை. அது ஏதோ ஒரு ஆசையில போனார் அன்னைக்கு. ஆனா திருமண் வச்சுன்னு போவார். அவர் பெருமாள்ன்றதுனால அப்படி பண்ணியிருக்கார். இன்னொன்னு, அது மட்டும் இல்ல, ஏராளமான பக்தர்கள் திருப்பதிக்கு போய் அந்த காலத்துல பஸ் வசதி எல்லாம் கிடையாது. நடந்து போனோம், நடந்து வரணும். அவளுக்கு உடல்நிலை ஒத்து வராது, பர்மிட் பண்ணாது. அதனால என்ன பண்ணுவாளாம், ரமணாசிரமத்துக்கு வந்து பகவானுக்கு அந்த பிரார்த்தனையை செலுத்துவாளாம். அது அவரும் ஏத்துண்டாராம். அவர் ஏத்துட்டதுனாலேயே அவர் சாட்சாத் திருப்பதி பாலாஜி தான் அப்படின்னு எல்லாருக்கும் இல்லைன்னா பகவான் ஏத்துக்க மாட்டாரு. அது சத்தியம். அவர் சாட்சாத் பெருமாள் திருப்பதி பாலாஜின்ற மகாவிஷ்ணு தான் அப்படின்றதுனாலதான் அவர் ஏத்துட்டார். இத முருகனார் பாடியும் வைக்கிறார், பாடியும் வச்சிருக்காரு. கீர்த்தி திருராகவல்ல சன்னதி முறையில வடவேங்கடத்தினிடையோன் தனக்கு கடவதாய் நேர்த்தி கடனமேற்று அருளியும். வடவேங்கடத்தினிடையோன் தனக்கு, அந்த பெருமாளுக்கு வடவேங்கடத்தினிடையோ அவருக்கு கடவதாய் நேர்த்தி கடன் வேண்டிட்டவ நான் செய்கிறேன், கடவ நேர்த்தி கடனும் ஏற்று அருளியும் என்கிறார் முருகனார். இன்னொரு விஷயம், மணிவாசக பெருந்தையருடைய திருவாச்சகத்தை ஈஸ்வரனே தன் கைப்பட எழுதினார். அதே போல முக்தாபாயின் பாடல்களை எல்லாம் பாண்டுரங்கனே எழுதினார். மற்ற சிஷ்யர்களுக்கெல்லாம் ஆர்டர் போட்டார், நீ அவர் பாட்டு எழுதி, நீ இவர் பாடு. ஆனா முக்தாபாயின் பாடல்களை நானே எழுதுவேன்னார். அதே போல முருகனாருடைய ஆன்மவித்த கீர்த்தனத்தை பகவான் தான் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். உபதேச உந்தியார பகவான் தான் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். ரமண புராணத்தை பகவான் தான் பூர்த்தி, தன் கைப்பட எழுதி பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். இப்படி பாண்டுரங்கன் செய்ததை, ஈஸ்வரன் செய்ததை திருவாச்சகத்தை பகவான் தானே செய்தார் முருகனாருக்காக. இது ஒரு, அப்போ இவர் தான் ஈஸ்வரன், இவர் தான் பாண்டுரங்கன். அவளுடைய அந்த ஈஸ்வரத்துவமும் பாண்டுரங்கனுடைய இயல்பும் இவரிடத்திலே பிரதிபலிக்கிறதுனால இவர் தான் மகாவிஷ்ணு, இவர் தான் அருணாச்சலேஸ்வரர். அதனால்தான் மில்லியன்ஸ் வர்ஷிப்ட் ஹிம் as அருணாச்சலேஸ்வரர் and millions others worshipped him as திருப்பதி பாலாஜி, வேங்கடவன், மகாவிஷ்ணுவா. இதெல்லாம் திருப்தி அடையாத பகவான் ஒரு காரியம் பண்ணாராம். தன்னை வேங்கடவனே ஒருத்தர் பாட வைக்கணும். ஏன்னா நாயன்மார்கள் ஈஸ்வரனை மகாவிஷ்ணுவா பாடல, ஆழ்வார்கள் மகாவிஷ்ணுவ ஈஸ்வரனா பாடல. இந்த மாதிரி பாட வைக்கணும்னா இந்த பணி மனித வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். இவ்வளவு பெரிய ஒரு பணிக்கு அவர் தேர்ந்தெடுத்த, அந்த லால்குடி வயராமன் ஒரு வயலின பண்ற மாதிரி ஈஸ்வரன், இந்த சர்வேஸ்வரன், ரமணேஸ்வரன், இவர் தேர்ந்தெடுத்த கருவி முருகன். தாம் இயற்றிய 30,000 பாடல்களிலும் பாட்டுக்கு பாட்டு தேனும் பாலும் கசந்து போகின்ற சங்கத்தமிழ் நடையிலே வேங்கடவன் வேங்கடவன் என்று போற்றி அந்த சைவ வைஷ்ணவ அபேதத்தை முழுமை செய்தார். நிறைவு இல்லை, முழுமை செய்தார். முழுமை செய்தது மட்டுமல்ல, முழுமை செய்து அந்த மகேசனுடைய, அந்த பகவானுடைய மனதை குளிர்வித்தார். 1-2 எக்ஸாம்பிள் சொல்றேன், இவர் எப்படித்தான் பகவான வேங்கடவனா பாடி இருக்கார். காதலால் திரு வேங்கட கண்ணுதல் சார்புரைத்தல்ல, காதலால் நம்ம கூட இதை பார்த்துருக்கோம். காதலால் திரு வேங்கட கண்ணுதல், பாசத்தினாலே பக்தியினாலே திரு வேங்கடவனாகிய நெற்றிக்கண்ணன், கண் நுதல்னா நெற்றி, கண்ணுதல்னா நெற்றிக்கண்ணன், வேங்கட கண்ணுதல் என்கிறார். இது திரு வேங்கடவனாகிய நெற்றிக்கண்ணன். இப்படி ஈஸ்வரனை போற்றும் பொழுது, நெற்றிக்கண்ணன் போற்றும் போது அவரை வேங்கடவன் என்று கூட சேர்த்தே புகழ்கிறார். பிறகு அருணாச்சல ஜோதி எழுந்ததே, அது பாடும்பொழுது சிவனை, அந்த அருணாச்சல ஜோதி சிவனை, சிவனை வேங்கட செஞ்சுடர் வண்ணனை, சிவனை, இந்த அருணாச்சலேஸ்வரனை, வேங்கட செஞ்சுடர் வண்ணனை, வேங்கடவனாகிய அருணாச்சல ஜோதி ஸ்தம்பத்தை, அப்படி அருணாச்சல ஜோதி ஸ்தம்பமாக செஞ்சுடராக நின்ற வேங்கடவனை என்கிறார். இன்னொரு இடத்துல எனக்கு இந்த பகவானுடைய தத்துவங்களை எல்லாம்
எனக்கு உள்ளத்திலே புகுத்தியது இந்த மகாவிஷ்ணு ஆகிய வெங்கடவன்ற. செறிவி துளத்து சிவத்தை இலக்க திருவேங்கடவன் செய் உபதேச அறிவுக்கேதான் பயப்பட்டார் போந்தடிமைப்பட்டேன் அரணானே. இதை நம்ம பார்த்திருக்கோம் அடிமைப்பத்துல. செறிவித்து என் உள்ளத்தை செறிவித்து அப்படியே அடர்த்தியா அறிவினாலே செறிவித்து அடர்த்தியாக்கி உளத்துள் என் உள்ளத்திலே சிவத்தை இழக்க அப்படியே என் உள்ளத்தை ஃபுல்லா சேச்சுரேட் பண்ணும் சிவத்தினாலே. அதுக்காக திருவேங்கடவன் செய் உபதேச மகாவிஷ்ணுவாகி இந்த திருவேங்கடவன் எனக்கு செய்த உபதேச அறிவுக்கே தான் வயப்பட்டார் போல் அந்த உபதேச அறிவுக்கு நான் அப்படியே மயங்கி போனேன். அதற்காகவே மீளா ஆளாகி விட்டேன், அடிமையாகி விட்டேன். அதற்கே அடிமைப்பட்டேன் நானே. கொஞ்சம் கூட பாக்கி இல்லாம முழுவதுமாக நான் அடிமைப்பட்டு போனேன். அப்படி இந்த திருவேங்கடவன் எனக்கு சிவத்தை உள்ளத்திலே இறக்கினார் என்று பகவானை வெங்கடவன் என்று புகழ்கின்றார். இன்னொரு இடத்துல எல்லாம் சன்னதி முறையில வைத்தப்பத்துல வீரம் எட்டூரில் வைத்த வெங்கட வீரனாரே. வீரத்தை அட்ட வீரட்டானம் 8 இடத்துல ஈஸ்வரன் தன் சக்தியை வெளிப்படுத்தினார். அப்படி 8 இடத்துல வீரம் 8 வைத்த வெளிப்படுத்திய வேங்கட வீரன திருவேங்கடவனாகிய வீரன் எங்கள் பகவான் என்கிறார். சிவனை போற்றும் போது அப்படி சொல்ற. இன்னொரு இடத்துல ஆனந்தாதீதம், இதை நம்ம பார்த்திருக்கோம். கங்கை பாய்ச்சடை காட்டி அம்புலி கறக்கும் வேங்கட கடவுள் வாணனே. கங்கை பாய்கின்ற ஜடாதாரியாக எனக்கு காட்சியளித்து அம்புலி கறக்கும்னா குறைத்து கொள்ளும். பூர்ணச்சந்திரனும் ஈஸ்வரன் சொல்ல மாட்டார். 3ஆம் பிறை சூடியின் பேர் அவருக்கு. அந்த 3ஆம் பிறையாக ஒரு கீற்று மாதிரி அதை அம்புலி கறக்கும் சந்திரனை குறைத்து தனக்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற வேங்கட கடவுள் வாணனே, திருவேங்கட தெய்வமே என்று போற்றுகின்றார். இதெல்லாம் போராதுன்னு வருணாதியர் வந்தனை செய்மலையை அருணாச்சலம் என்றறைவார் சிலர்தாம் இருள் நாசமுற இயலம் மலையை கருணாலய வேங்கடமென்பமியாம். வருணாதியர் வந்தனை செய்யும் மலையை, வருணன் முதலான தேவர்கள்லாம் வந்து பூஜிக்கின்ற இந்த மலையை அருணாச்சலம் என்று அறைவார் சிலர் தான். இதை அருணாச்சலம் என்று எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இருள் நாசமுற இயலம் மலையை, நம் உள்ளத்திலே இருக்கின்ற அகந்த இருளை நாசம் செய்கின்ற தன்மையை படைத்த இந்த மலையை கருணாலய வேங்கடம் என்பம் யாம். இதை அது அளவு கடந்த கருணை அன்பு, அதுதான் வேங்கடவன். அன்பு ஸ்வரூபம், அன்பு தெய்வம். அந்த அன்பு தெய்வமாக இருப்பது இந்த மலை என்று நான் கூறுவேன் என்கிறார் முருகனார். ஏதோ போற போக்கில் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு இல்லாம அதை மறுபடியும் சொல்றார். ஒரு மிஸ்டேக்கை டபுள் மிஸ்டேக்கா பண்றார் அப்படின்னா மிஸ்டேக்கே இல்லை, இஸ் கன்வின்ஸ்ட். அடுத்த பாடல் பாருங்க. ராமணன் மகிழ்வாக ரமிப்பதினால். இங்கே பகவான் ரமணர் இங்கே மகிழ்வாக இந்த அருணாச்சலத்திலே ரமித்து அந்த அருணாச்சல மலையிலே இருப்பதிலே அவ்வளவு சந்தோஷப்பட்டு அவர் இருப்பதினாலே அமரர் பலரும் அடையும் அருண. அமரர்கள் தேவர்கள் எல்லாம் மிக மிக சக்தி வாய்ந்த தேவர்கள் அத்தனை பேரும் ஓடி வந்து இங்கே பகவானை ரொம்ப சுலபமா தரிசனம் பண்ணிடலாம். வைகுண்டத்துல போய் மகாவிஷ்ணு தரிசனம் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா அந்த வேங்கடவனை இங்க ரொம்ப அந்த சௌலபியம் அணுகுதல் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, எளிதா இருக்கு. அதனால அடையும் அருண, அதனால இந்த அருண சிமயம் தனையான் திருவேங்கடம் என்று. சிமயம்னா மலை. அப்படி அடைகின்ற இந்த மலையை திருவேங்கடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்று அமலன் அமர்வாக அழைத்ததுவே. சிமயந்தனையான் திருவேங்கடமேன் ராமலன் அமர்வாக அழைத்ததுவே. அமலன்னா தன்னை சொல்லுகிறார். அமர்வாக மிக பொருந்தும்படியாக இந்த மலையை நான் அருணாச்சலம் என்ற இந்த மலையை வேங்கடவன் திருவேங்கடம் என்று நான் கூறுவேன் என்கிறார். இப்படி இந்த சைவ வைஷ்ணவ அபேதத்தை முருகனாரை போல முழுமை செய்தவர்கள் யாருமே இல்லை. அவர் ஒருத்தர் தான் பண்ணியிருக்கார். அருணகிரியார் கொஞ்சம் பண்ணியிருக்கார். பெருமாளே அந்த சைவ வைஷ்ணவ அவரும் திருவண்ணாமலை வந்தவர், அதனால அப்படி அவருக்கு தோணியிருக்கு. இங்க இவரும் முருகனாரும் ஒரு அருணகிரியாரா
சைவ வைஷ்ணவ அபேதத்தை பெருசா பண்ணி விட்டார். வீங்குவன் புகழ் வெங்கடரமணா திருவண்ணாமலை மேவிய சிவமே சிவனே. வீங்குவன் புகழ் பெருகிக்கொண்டே போகும், வீங்கிக்கொண்டே போகிற பெருகிக்கொண்டே போகின்ற வெங்கடரமணா திருப்பதி பாலாஜி சுவாமியே, வீறு சக்தி மிக்க அண்ணாமலைனா அண்ணாமலை மேவிய சிவனே, இங்கே சிவபெருமானாக இங்கே வந்து எழுதி இருக்கின்ற மகாவிஷ்ணுவே என்கிறார். இப்படி திருமூலர் சொல்றதுதான் இறுதியில, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாதல் யாரும் யாவரும் யாரும் அறிகிலார், அன்பும் அன்பே சிவமாதல் யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அவர்களே அன்பாக சிவமாக மகாவிஷ்ணுவாக ஈஸ்வரனாக அந்த பரமாத்மா வஸ்துவாக அமர்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்லி திருமூலர் ஞானத்தின் உச்சிக்கு நம்மை கொண்டு போகிறார். இப்படி இந்த கைலாசபதியே வேங்கடவனாகிய பகவான், பகவான் என்கின்ற அந்த விஸ்வரூபத்திலே ஒரு பக்கம் விஷ்ணு ஒரு பக்கம் ஈஸ்வரன் ஜொலித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அன்பும் அறிவும் ஒரு சேர நமக்கு காட்சி அளிப்பவர், தரிசனம் செய்பவர், தனித்து இந்த ஆன்ம சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கராதிபதியாக சுடர்விட்டு பிரகாசிப்பவர் பகவான். இந்த சத்திய யுகத்துல ஈஸ்வரனை போன்று, திரேதா யுகத்திலே ராமபிரானை போன்று, துவாபர யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மாவை போன்று இவரெல்லாம் யுக புருஷர்கள் அந்தந்த யுகத்துக்கு. அப்படி இந்த கலியுகத்துக்கு ஒரு யுக புருஷர் நம்மிலேயே வந்திருக்கிறார் என்றால் அது இந்த கலியுகத்தின் யுக புருஷராக பகவான் விளங்குகின்றார். ஏனென்றால் ஈஸ்வரனுடைய இந்த சரித்திரத்திலே அவருடைய மயிர்கற்களாக விளங்குபவன அருணாச்சல லிங்கோத்பவம், அர்த்தநாரீஸ்வர திருத்தோற்றம், ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி சுவாமியாக இருப்பது, மௌனத்தில் அமர்ந்துட்டாருங்க. இதை போல மற்றொன்று இந்த சைவ வைஷ்ணவ அபேதம் ஒரு மைல்கல். இந்த மாபெரும் மைல்கல் விஷயத்தை எல்லோரும் ஆச்சரியப்படும்படி அளவு, அதிசயப்படும்படி முருகனாரை கருவியாக கொண்டு தன் மனதிற்கு உகந்த இந்த சைவ வைஷ்ணவ அபேதத்தை பகவான் நமது ரமணாவதாரத்திலே இந்த ஆத்மவஸ்துவினுடைய இச்சைக்கு உகந்தபடி, அதுதான் பர்பஸ் ஆஃப் ஆத்மவஸ்து. அதுதான் இந்த ரெண்டு தெய்வங்களை படைத்ததற்கு காரணம், ஒன்று அறிவு, ஒன்று அன்பு, ரெண்டும் ஒன்றே, எல்லாமே ஆத்மவஸ்து தான். இதை நமக்கு புரிய வைக்கும்படியாக இதை நிகழ்த்தி காட்டியவர். இந்த அற்புத சாதனையை ரமணாவதாரத்திலே இந்த ஆத்மவஸ்து செய்து முடித்தது. இது வரும் காலங்களிலே இது மிக பெரிதாக போற்றப்படும். தலைமுறைக்கு இதை போற்றப் போகிறார்கள். பகவானுடைய அந்த ஞானம் காட்டுத்தீ போல இப்போ பரவ ஆரம்பித்திருக்கின்றது. பரவ இந்த பகவானுடைய இந்த சைவ வைஷ்ணவ அபேதம் மேலும் ஒரு பெரும் காட்டுத்தீயாக அவருக்கு பெருமை சேர்க்கும். இந்த அபேதத்தை உணர்ந்து அவருடைய திருப்பாதங்களை பணிந்து அவர் அருளாலே இந்த ஜனன மரண சம்சார சாகரத்தை கடந்து அந்த இறைவனில் தன்னிழப்பே என்ற உண்மையான திருமணத்தை நாம் பகவானோடு செய்து கொள்வோமாக என்று அவர் அருளை வேண்டி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். திங்கள் சூடி திருவருணை ரமணேசர் அருள்தாள் வாழி, அவர் போற்றும் ஸ்ரீ முருகனார் என்னும் அவர் அருளிய அந்த பேரருளாகிய மகோன்னதம் வாழி, அந்த பேரருளாகிய மகோன்னதம் இந்த மகத்துவமாம் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை வாழி. இந்த ரமண சன்னதி முறையை ஓதும் மெய்மறந்து உள்ளன்போடு ஓதும் அன்பர்கணம், மெய் அன்பர்கள் கணம் வாழி வாழி என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன் மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ ரமணார்ப்பண வஸ்து. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். சார் ஒரு நமோ